நமது உணவு தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கின்ற விவசாயிகளுக்கு நல்ல தகவல்களையும் செய்திகளையும் தொழில்நுட்பங்களையும் எடுத்து சொல்லணும் என்ற கருத்தில் கொண்டு இந்த துவக்க விழாவை நடத்தி தர நம்முடைய டாக்டர் ஜிவா அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா வெங்கடேஷ் ஐயாவை வருக வரவேற்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியோட முக்கியமான நோக்கமே விவசாயிகளுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு இந்த காவலர் தொகுப்பை செய்தி தொகுப்பை வெளியிடுறோம். விவசாயிகளை வருக வரவேற்கிறோம். அதுக்கடுத்து இந்த தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு எடுத்து செல்லக்கூடிய அலுவலர்களாகிய துணை வேளாண்மை அலுவலர்களும் துணை தோட்டக்கலை அலுவலர்களும் கூடியிருக்கிறோம். அவர்களை வருக வரவேற்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒளிபரப்ப இருக்கின்ற புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற வீடியோ எடுத்துக்கின்ற பத்திரிகையாளர் நண்பர்களையும் வருக வரவேற்கிறேன். நவீன வேளாண்மை காவலர் இதழ் வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கிற அனைத்து நல் உள்ளங்களையும் வருகை வரவேற்கிறேன். தற்போது நம்முடைய நவீன வேளாண்மை காவலர் இதழ் வெளியீட்டு விழாவை திரு வெங்கடேசன் மாநில ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ஜியோ அவர்களை வெளியிடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்ற பத்திரிகையை வெளியிடுவதில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் கலந்து கொள்வார்கள். ஆனால் இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியாளர்கள் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் மாநாடு இன்றும் நாளை நடைபெற இருப்பதால் மாண்புமிகு அமைச்சரால் கலந்து கொள்ள இயலவில்லை. அதனால் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்த இந்த புத்தகத்தை உள்ளபடியே இந்த வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் முதற்கென்று என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. தமிழகத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் பொதுவான கோரிக்கைகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு ஜாக்டோ ஜியோ 2017 ஜனவரி முதல் 26 கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நான் இப்ப வேளாண்மை இயக்கத்திலே நிதி கட்டுப்பாட்டு அலுவலராக இருப்பதனால தோழர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு நல்கினார்கள். நேரடியாக உங்களோட அலுவல் ரீதியாக தொடர்பில் இருந்தாலும் சங்கத்தின் மூலமாகவும் உங்களோடு செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பை தோழர்கள் ஏற்படுத்திக் கொள்கிறார். அதற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பல்வேறு அமைப்புகளை நீங்க ஒரு சங்கம் நடத்துறது எவ்வளவு பிரச்சனை தெரியும். ஆனா ஒரு கூட்டமைப்பாக தமிழகத்தில் உள்ள அரசு ஊழியர் ஆசிரியர்களை 9 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து ஒரு இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதை பழைய ஓய்வு திட்டத்தை பெற வேண்டும் என்ற இலக்கை நோக்கி தற்போது மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றதும் அது மீண்டும் பழைய ஓய்வு திட்டம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் இருக்கிறது. அதை நோக்கிய பயணத்தை நாம் தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் என்று இருக்கிறது. நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் சங்கம் தான் அதை தீர்த்து வைக்கிறதுல ஒரு அடிப்படை ஆதாரமாக இருக்கும். அதை மனதில் வைத்து அனைவரும் பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்று இருக்கிறது. இப்ப சங்க பழைய ஓய்வு திட்டம் முதல்வர் வழங்கிவிட்டால் அதோட சங்கத்தை மூடிட்டு போகமான கிடையாது. அதற்கு பிறகு பல்வேறு பிரச்சனைகள் அன்றாட வாழ்வில் நடந்து கொண்டே இருக்கு. அதற்கு ஒரு அமைப்பு ரீதியாக நாம் எதிர்கொண்டால் மட்டும்தான் நம்மளுடைய பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் என்ற அடிப்படையில தான் இந்த சங்கத்தை வச்சிருக்கோம். நான் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தலைமை செயலர் சங்கம் 1940 விடுதலைக்கு முன்னாடி இருந்து நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். தலைமைச் செயலகத்தில் நான் IAS கேடர்ல கூடுதல் செயலாளர் இருந்து ரெக்கார்டு கிளார்க் வரை இருக்கக்கூடிய ஒரே அமைப்பு. இதுவரைக்கும் பல்வேறு அப்பப்ப தேர்தல் நடக்கும். தேர்தல் நடக்கும்போது பல அணிகளாக போட்டியிடுவோம். ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு தமிழ்நாடு தலைமை செயலர் சங்கம், தமிழ்நாடு செக்ரட்டரி டான்சா என்ற ஒரே ஒரு குறையின் கீழே தான் எல்லாரும் பயணிக்கிறோம். அந்த ஒரு பாரம்பரியம் என்பது தொடர்ந்து
வந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில நாம் பிளவுபட்டு இருந்தால் அரசுக்கு வந்து நம்மை கையாள்வது ரொம்ப எளிது. ஒன்றுபட்ட சக்தியாய் நின்றால் மட்டும்தான் நம்மளுடைய உரிமைகளை பெற முடியும் என்பதை வந்து பல்வேறு தருணங்களை நாம் நினைச்சுக்கலாம். அதுல ஜாக்டோஜியோ 9 ஆண்டுகளாக 7வது ஊதிய குழு மாற்றத்தை மதுரை ஹைகோர்ட் வரைக்கும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சந்திச்சு வாங்கணும். அதற்கு பிறகு டாப்ஸ் என்ற திட்டத்தை முந்தைய அரசு கொடுத்தது. அதுல சில நமக்கு பின்னடைவுகள் இருந்தாலும் கூட ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு பழைய ஓய்வு திட்டம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை வந்திருக்கிறது. நான் வந்து நிதித்துறையை சேர்ந்தவன். இது 4வது துறையாக உங்களோடு டிஎம்எஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். டெக்னிக்கல் எஜுகேஷன், அக்ரி, இன்ஜினியரிங், அப்புறம் இப்ப வேளாண்மை துறையில உழவர்களுடைய நேரடியாக நம்ம ஆரம்பத்திலே சொல்லுங்க, திருக்குறளோட ஆரம்பிச்சது. உழவே வந்து நம்மளுடைய அடிப்படை. நீங்க நேரடியாக உழவர்களோடு நேரடியாக நாங்களாம் போக்குலதான் அவர்களை பார்க்கிறோம். நீங்க நேரடியாக களத்தில் உழவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். எனக்கு வந்து நிறைய இடங்கள்ல இந்த தணிக்கை தொடர்பான கோப்புகளை பார்க்கும்போது நிறைய சில இடங்கள்ல நம்ம அலுவலர்கள் செய்யக்கூடிய குளறுபடிகள் அது வந்து ரொம்ப மன வருத்தமா இருக்கும். நேரடியாக நம்ம என்னதான் நம்மளுக்கு ஒரு 6 மாசத்துக்கு ஒரு டிஏ ஏறிடுது. ஆனா விவசாயிகளுக்கு நம்ம அப்படியே டிஏ ஏறினா கூட கத்திரிக்காய் வந்து 30 ரூபாயை தாண்டினா நம்ம யோசிக்கிறோம். ஆனா விவசாயிகளுக்கு அந்த அடிப்படை ஆதார விலை என்பது கிடைப்பதில்லை. அதை நோக்கி எல்லா அரசுகளும் செல்ல வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். அதை நோக்கிய ஒரு பயணத்தை உழவர்களுக்கு, அந்த விவசாயிகளுக்கு உரிய ஆதார, அவர்களுக்கு அந்த உரிய லாபம் கிடைக்க வேண்டும் என்பதை நோக்கி அதுல நீங்க வந்து அவர்களுடைய மகசூல், இப்ப பருவநிலை மாற்றங்களினால வரக்கூடிய பாதிப்புகளை எவ்வாறு எதிர்கொள்வது என்று நீங்க களத்தில் அவர்களோடு நீங்க நிக்கிறீங்க. இந்த அரிய நாங்க கோப்புலதான் அவங்களை பார்க்கிறோம். நீங்க அவர்களோடு களத்தில் நினைக்கிறீங்க. அது வந்து இருக்கிறதுலே உள்ளபடியே மிக அரிய வாய்ப்பு எங்களுக்கு அது கிடைக்கல. இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லணும். நம்ம மேல வரக்கூடிய சொன்னா அரசு ஊழியர்கள் வேலையை செய்யறதில்லைன்னு. பல லட்சம் பேர் போட்டித் தேர்வு எழுதியில் அதுல சில ஆயிரம் தான் நம்ம அதுல செலக்ட் ஆகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் எழுதினா கூட ஒரு 2000 பேர் தான் செலக்ட் பண்றாங்க. அப்ப அந்த சதவீதம் வந்து 1% கீழே தான் செலக்ட் ஆகும். அதுல நம்ம மிக திறம்பட அந்த தேர்வை எழுதுனால்தான் அதை வந்திருக்கோம். அதனால இந்த அரிய வாய்ப்பு என்பது யாருக்கும் கிடைக்காது. அதனால நம்ம கூடிய அந்த வாய்ப்பை என்பது அரசு ஊழியர்களாக இருப்பதற்கு வந்து கிடைக்கக்கூடிய அரிய வாய்ப்பு. அதை வந்து நம்ம செழுமையான முறையில பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கலாம். உங்கள் நேரடியாக விவசாயிகளோடு நான் நிறைய இடங்கள்ல பாக்குறேன். இந்த டோல் ஃப்ரீ நம்பர் கூட நிறைய இடங்கள்ல என்ன வெப்சைட்ல என்ன நம்பர் இருக்கும், நிறைய விவசாயிகள் பேசுவாங்க. அப்ப நம்ம தோழர்களோடு பண்ணி அவங்களுக்கு இருக்கிற அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்கான முயற்சியை நான் நிறைய இடங்களை செஞ்சிருக்கேன். முழுமையாக உங்களுடைய கீழே வந்து ஒத்துழைப்பு என்பது முழுமையாக இந்த துறைக்கு இருப்பதால் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவிலேயே நாம வேளாண்மை துறை முதலிடத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பை வந்து கிடைக்கிறதுனா அது முழுக்க உங்களுடைய அர்ப்பணிப்பு உணவு தான் என்பதை எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்முடைய இலக்கு என்பது விவசாயிகள் ஒரு நல்ல நிலை கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கு விளைச்சலுக்கான லாபகரமான விலை என்பது நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். அதற்கு உங்களோடு நாங்களும் சேர்ந்து உங்களோட கோரிக்கைகளுக்கு சங்கம் வந்து உங்களோடு துணை நிற்கும். நிதி உங்க துறையில ஒரு நிதி கட்டுப்பாட்டு அலுவலராக அதற்கும் அப்பாற்பட்டு உங்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு தோழன் என்ற அடிப்படையில உங்களோட பிரச்சனைகள முழுமையாக நான் உங்களோடு பயணிப்பேன் என்ற உத்தரவாதத்தை அளிக்க இந்த வாய்ப்பை நல்கிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிந்து கொள். நன்றி. அச்சம் இல்லை, அமுங்குதல் இல்லை, நாணுதல் இல்லை, நடுங்குதல் இல்லை. ஏது நேரினும் இடர்பட மாட்டோம், அண்டம் சிதறினாலும் அயர்ந்திட மாட்டோம், கடல் பொங்கி எழுந்தாலும் கலங்கிட மாட்டோம் என்ற கவி சிந்தனையோடு தமிழ்நாடு துணை வேளாண்மை அலுவலர்கள், துணை தோட்டக்கலை அலுவலர்கள் நடவடிக்கை குழுவின் பாதுகாப்பு கேடயமாக போர் வாளாக திகழ இருக்கின்ற நவீன வேளாண்மை காவலன் செய்தி தொகுப்பினை அந்த வெளியீட்டு விழாவிற்கு
இங்கே வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கின்ற ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர் தோழர் வெங்கடேசன் அவர்கள் இங்கே பேசுகிற பொழுது மிக அற்புதமான ஒரு செய்தியை நமக்காக சொன்னார்கள். அவர்களை நாம் கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலமாக செயல்பட்டு வந்த போதிலும் அவரோடு பல்வேறு போராட்ட களங்களிலே நின்றிருக்கிறோம். பழைய ஊதிய பென்ஷன் வேண்டும் என்று போராடிய போதும், அரசு ஊழியர் சங்கத்தினுடைய இணைந்து நின்ற போதும், இதர போராட்டங்களிலுமே நமது நடவடிக்கை குழு பங்கெடுத்திருக்கிறது. மாவட்ட அளவிலும், வட்ட அளவிலும், மாநில அளவிலும் அவர்களோடு நாம் துணை நின்றிருக்கிறோம். நமக்கு அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த வகையிலே நமக்கு பல்வேறு ஆலோசனைகளையும் தந்து உறுதுணையாக இருந்து வருகிறார்கள். அந்த வகையில் நடவடிக்கை குழுவின் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற எங்களோடு தோளோடு தோள் நின்று எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கம் வழங்கி இருக்கின்ற விவசாய பெருமக்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வைத்துத்தான் இன்றைக்கு உணவு உற்பத்தி கணக்கிடப்படுகிறது. அவர்களை வைத்துத்தான் இன்று நமது உணவு பஞ்சம் தீர்க்கப்படுகிறது. என்றாலும் கூட அவர்களுடைய நிலைமை என்பது இன்னமும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. கேள்விக்குறி எப்படி வளைந்து கிடக்கிறதோ அதை போலேதான் அவர்களுடைய வாழ்க்கை நிலையும் வளைந்து கிடக்கிறது. அதை மேம்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் தற்போது ஏற்பட்டிருக்கின்ற தமிழகத்தில் சிறந்த ஆட்சியை வழங்கி கொண்டிருக்கின்ற அரசு பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. அந்த திட்டங்களில் ஊழல் எதுவும் இல்லாமல், லஞ்சம் எதுவும் இல்லாமல், லாவண்யங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு சிறந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு நாங்கள் நடவடிக்கை குழுவின் சார்பாக உறுதி அளிக்கிறோம். அதே நேரத்தில் இங்கே வருகை தந்திருக்கின்ற பத்திரிகையாளர் பெருமக்களையும் நாங்கள் இப்பொழுது தொடங்கி இருக்கின்ற நவீன வேளாண்மை காவலன் என்ற செய்தி தொகுப்பிற்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று உங்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற துணை வேளாண்மை அலுவலர்கள், துணை தோட்டக்கலை அலுவலர்கள் அத்தனை பேரையும், இதர நிலையில் உள்ள அலுவலர்கள் அத்தனை பேரையும், இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பெருமக்களையும் வருக என முதற்கண் வரவேற்றுக் கொள்கிறேன். தோழர்களே, நாங்கள் சுமார் 3 ஆண்டு காலமாக இந்த அமைப்பை நாங்கள் ஏற்படுத்தி நடத்தி வந்திருக்கிறோம். இதற்கு முன்பாக வேளாண்மை காவலன் என்று தமிழகத்தில் ஒன்று உண்டு. அதற்கும் ஆசிரியர் நானாகத்தான் இருந்தேன். ஆனால் பல்வேறு கால சூழல் சுழற்றி அடித்ததன் காரணமாக தற்போது இடைவெளி ஏற்பட்டு மீண்டும் இப்பொழுது உறுப்பினர்களுடைய பாதுகாப்பிற்காகவும் அரசினுடைய திட்டங்களை உறுப்பினர்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற வகையிலே, அதே நேரத்தில் இந்த விவசாயம் உண்மையான என்கின்ற வகையிலே எல்லாம் நாங்கள் திட்டமிட்டு ஒரு செயலை செய்கிற போது எங்களுக்கு வெற்றி வந்து சேருகிறது. அந்த வகையிலே தான் விவசாயிகளுக்குமான தோளோடு தோள் நிற்கின்ற அந்த விவசாயிகளுக்கும் அவர்களுக்கு நாங்கள் ஏதாவது என்ன செய்ய முடியும் என்பதை எல்லாம் ஆலோசனை செய்து அந்த வகையிலே அவர்களுக்கான அரசுக்கும் விவசாயிகளுக்கும் இடையே மிகச்சிறந்த ஒரு பாலமாக இருப்பதற்கு நாங்கள் விரும்பி அந்த பணியை மிக சிறப்பாக செய்து வருகிறோம் இன்றைய காலம் வரைக்கும். அந்த வகையிலே அடிப்படையிலே எங்களுடைய பிரச்சனை என்றால் பணியாளர்களுடைய பிரச்சனை. வேளாண்மை துறையிலே பல்வேறு நிலைகளிலே பணியாளர்கள் இருந்த போதிலும் ஒரு குறிப்பிட்ட வட்டார அளவிலே பணிபுரிகின்ற துணை வேளாண்மை அலுவலர்கள், துணை தோட்டக்கலை அலுவலர்கள் இவர்கள் சந்திக்கின்ற அல்லல்கள், துன்பங்கள், துயரங்கள், வலிகள், சுமைகள் இவையெல்லாம் சொல்லி மாளாது, ஏட்டில் அடங்காது. ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, 1000 பிரச்சனைகள் இருந்த போதும் கூட அவர்களால் இதை எங்கு கொண்டு சேர்ப்பது, யாரிடம் சொல்லுவது, இதை எப்படி தீர்ப்பது என்கின்ற நிலையெல்லாம் தெரியாமல் திணறி வருகின்ற நிலையையும் நாங்கள் கடந்த காலத்திலே பார்த்திருக்கிறோம். இந்த பக்கம் பார்த்தால் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இருக்கின்ற வேதனை என்பது உலகத்திலே வார்த்தைகளால் வடித்து சொல்ல முடியாத அளவிற்கு இருக்கிறது. ஆக அப்படி இருந்த போதிலும் கூட அதற்கு ஒரு சரியான தீர்வு திட்டத்தை இன்று வரையிலும் கூட எந்த ஒரு அரசு அலுவலர்கள் மற்றும் இந்த இயக்கத்தை சேர்ந்த பத்திரிகையாளர் மற்றும் அனைவருக்கும் விவசாயிகள் சார்பாக முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு விவசாயன்றது ஒரு படைப்பு தொழிலா நாங்க செஞ்சுன்னு இருக்கிறோம். பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கு இயற்கையும் சரி பண்ணுது, கடும் வறட்சியும் வருது, கடும் மழையும் வருது. இதையும் பொருட்படுத்தி லாப நோக்கமே இல்லாத இன்னைக்கு நாங்க இந்த விவசாயத்தை பண்ணின்னு உட்காந்துன்னு இருக்கிறோம். ஆனா இந்த விவசாயிய சிறிதாவது இந்த உலகம் மதிக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது.
விவசாயினாவே ஒரு ஏளனமா பார்க்கக்கூடிய நிலைமையில தான். ஏன்னா விவசாயிவே சாரும். என்னன்னு கேளுங்க, என்னைக்கு இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு வந்ததோ மண்ணு வந்து விஷத்தன்மை ஆகிப்போச்சு, மலட்டுத்தன்மை ஆகிப்போச்சு. செயற்கையா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கு 100 நாள் வேலையை வந்து அந்த விவசாய பணி காலத்துல மட்டும்தான் கொடுக்குறாங்க. அப்பதான் அந்த நேரத்துல கொடுத்தாதான் களைக்கொல்லியுடைய வியாபாரம் அதிகமா இருக்கும். களைக்கொல்லியை ஊக்குவித்தது யாரு சொல்லுங்க பார்க்கலாம். விவசாயி வந்து விரும்பி அந்த விஷத்தை மண்ணுக்குள்ள போட. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மண்ணு விளையக்கூடிய தன்மையை இழந்துடுச்சு. இன்னைக்கு இங்க இருக்கிற வேளாண்மை துறை அதிகாரிக்கு எல்லாருக்குமே தெரியும், ஏதாவது ஒரு மண்ணாவது இன்னைக்கு வந்து மண்ணு அழிவு நோக்கி போயின்னு இருக்குது. அதுல வந்து அந்த உயிரினம் வாழக்கூடிய சூழ்நிலையே இல்லாத போயின்னு இருக்குது. இன்னைக்கு ஏதாவது விவசாயிகளுக்காக தெரியுமா? தெரியல. அதையும் பொருட்படுத்தாத நாங்க இன்னைக்கு வந்து இயற்கை விவசாயம் பண்றோம்னா அந்த மண்ணை காப்பாத்துறதுக்காகவே நாங்க போராடின்னு இருக்கிறோம். நீங்களும் அதாவது இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேணும்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா ஒரு ஏக்கருக்கு 2000 ரூபாய்க்கு மருந்து வாங்கி போய் அடிக்கிறாங்க. அதை ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. அந்த இலை இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.